தலைப்பு மனதை ஆளும் மகாமந்திரம். வணக்கம் நண்பா. குட் திங் சேனலுக்காக நான் உங்க ஆனந்த். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட போகுது. நண்பர்களே, இன்னைக்கு நம்மள பல பேரோட நிம்மதியை கெடுக்கிறது எது தெரியுமா? வெளியில இருக்கிற எதிரிகள் இல்ல, நமக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிற கடுக்கடங்காத எண்ணங்கள் தான். தூக்கம் வராம தவிக்கிறது, மத்தவங்க பேச்ச நினைச்சு வருத்தப்படுறது, ஏதோ ஒரு பயம். இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டாமா? இந்தியாவினுடைய தலை சிறந்த ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர் 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே மனசை எப்படி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாத்துறதுன்னு சொல்லி கொடுத்திருக்கார். இந்த 2 மணி நேர வீடியோவில் சாணக்கியர் காட்டும் 4 முக்கியமான பாதைகளை நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது ஒரு தெளிவான தைரியமான மனுஷனா போவீங்கன்னு நான் கேரண்டி தர்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பகுதி 1, எதிர்பார்ப்புகளை துரத்தல். த ட்ராப் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 1. எதிர்பார்ப்பு எனும் விலங்கு மனம் ஒரு கண்ணாடி. ஆனா அந்த கண்ணாடியில விழுற முதல் விரிசல் எதிர்பார்ப்பு. நாம ஒருத்தருக்கு நல்லது செய்வோம், அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு நினைப்போம். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 2. சாணக்கியரின் சூத்திரம். சாணக்கியர் சொல்றாரு, எதிர்பார்ப்பு தான் எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர். நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த வேலையோட திருப்திக்காக செய்யுங்க. மத்தவங்க புகழுக்காக செஞ்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அடிமை. 3வது அந்த வணிகனின் கதை. ஆழமான விளக்கம். வணிகன் சாணக்கியரை சந்திக்கும் கதையை விரிவாகச் சொல்லவும். அந்த வணிகன் கேட்கிறான், என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா அமைதி இல்லையே. சாணக்கியர் சொல்றார், உன் மனசை ஒரு வியாபாரி மாதிரி மாத்திட்ட. கொடுத்தா கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. ஒரு மரம் மாதிரி இரு. கல் எரிஞ்சாலும் பழம் கொடு. 4வது நடைமுறை பயிற்சி. 40 நிமிடம் வரை. பரிசுத்த நோக்கம். உதவி செஞ்சா உடனே மறந்துடுங்க. அங்கீகாரத்தை தேடாதே. உங்க உழைப்பு தான் உங்க அடையாளம். மத்தவங்க பாராட்டு போனஸ் தான், அதுவே இலக்கு கிடையாது. பகுதி 2, ரகசியமே உமது ஆயுதம். பவர் ஆஃப் சீக்ரசி. 1. ஏன் ரகசியம் காக்க வேண்டும்? நண்பர்களே, ஒரு பெரிய காரியம் செய்ய பிளான் பண்ணுவீங்க. ஆனா அதை 4 பேர்கிட்ட சொன்ன உடனே அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு பேரு டோபமைன் ஹிட். செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாராட்டு கிடைச்ச உடனே மூளை சோம்பேறி ஆயிடும். 2. சாணக்கியரின் எச்சரிக்கை. உன் திட்டம் உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ரகசியத்தை வெளியே சொல்றது தற்கொலைக்கு சமம். ஏன்னா உங்க பலவீனம் தெரிஞ்சா உலகம் உங்களை அங்கேயே காலி பண்ணிடும். 3. சந்திரகுப்தனின் பாடம். சாணக்கியர் தன் சீடன் சந்திரகுப்தன் கிட்ட கூட கடைசி நிமிஷம் வரை வியூகத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா ரகசியம் கசிஞ்சா பயம் வரும், பயம் வந்தா தோல்வி வரும். 4வது அந்த 5 ரகசியங்கள். விரிவாக பணம். உங்க லாபமோ நஷ்டமோ வீதிக்கு வரக்கூடாது. குடும்பம். வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியில வேடிக்கை பொருளாக கூடாது. பலவீனம். எதை கண்டு பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சா எதிரி அங்கதான் அடிப்பான். தர்மம். செஞ்ச உதவிய சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு மதிப்பே இல்ல. எதிர்கால பிளான். வேலை முடிகிற வரைக்கும் மௌனமா இருங்க. பகுதி 3, காலத்தை ஆளுதல். டைம் மேனேஜ்மெண்ட் சீக்ரெட்ஸ். 1. நேரத்தின் மதிப்பு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடந்த ஒரு நொடியை வாங்க முடியாது. ஆனா நாம எவ்வளோ நேரத்தை ரீல்ஸ் பார்க்கறதுலயும் தேவையில்லாத அரட்டையிலையும் வீணடிக்கிறோம். 2. சாணக்கியரின் இப்போதே தத்துவம். சரியான நேரத்துக்காக காத்திருக்காதே. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு வேலையை செய்ய சிறந்த நேரம் இப்போதுதான். தள்ளி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் தான் வெற்றியோட முதல் எதிரி. 3 கேள்விகள். எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த 3 கேள்வியை கேளுங்க. நான் ஏன் இதை செய்கிறேன்? இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? நான் இதுல ஜெயிப்பேனா? பதில் கிடைச்சா அப்புறம் யோசிக்காதீங்க, இறங்கிடுங்க. 4வது டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். முன்னுரிமை, ப்ரையாரிட்டி. முக்கியமில்லாத வேலைகளுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. அதிகாலை எழுதல், பிரம்ம முகூர்த்தம் உங்க மூளை சூப்பர் பவரா இருக்கும் நேரம். தேவையில்லாத சகவாசம், இலக்கு இல்லாத நண்பர்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. பகுதி 4, ஒப்பீட்டை நிறுத்து, உன்னை செதுக்கு. ஸ்டாப் கம்பாரிசன். 1. சமூக வலைதள மாயை. மத்தவங்க போட்டோவை பார்த்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நாம இப்படி இருக்கோமேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு புற்றுநோய். 2வது சிங்கம் மற்றும் மீன் உதாரணம். சிங்கம் நிலத்துல ராஜா, மீன் தண்ணியில ராஜா. மீன் சிங்கத்தோட ஓட நினைச்சா தோத்துடும். உங்க தளம் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. 3வது சந்திரகுப்தனின் தன்னம்பிக்கை. என்கிட்ட படை இல்லையே, நந்த வம்சம் பெருசா இருக்கேன்னு சந்திரகுப்தன் பயந்தப்போ சாணக்கியர் சொன்னாரு, படை முக்கியம் இல்ல, உன் நகமும் பல்லும் திறமைதான் முக்கியம். 4. உங்களை நீங்களே செதுக்க 4 வழிகள். சுய மதிப்பீடு. உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தோல்வி ஒரு பாடம். மத்தவங்க ஜெயிச்சதை பார்க்காதீங்க, அவங்க எங்க தப்பு பண்ணாங்கன்னு கத்துக்கோங்க.
உங்களுடனான போட்டி நேற்றைய நீங்கவுக்கும் இன்றைய நீங்கவுக்கும் தான் போட்டி இருக்கணும். உழைப்பில் நேர்மை, வேலையை நேசிங்க. அது சின்னதோ பெருசோ மத்தவங்களுக்காக செய்யாதீங்க எதிர்பார்ப்புகள். புத்தரின் ஒரு துளி கதை. ஒருவர் புத்தரை திட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் புத்தர் அமைதியாக இருக்கிறார். ஏன்? நீ கொடுக்கும் பரிசு பொருளை நான் வாங்கவில்லை என்றால் அது உன்னிடமே சேரும். அதுபோல உன் வசவுகளையும் நான் வாங்கவில்லை. சாணக்கியர் சொல்லும் நன்றி ரகசியம். நீ ஒருவருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மையை ஆற்றில் போட்டது போல மறந்துவிடு. அது உனக்கு நிம்மதியை தரும். ஆனால் நீ யாரிடமாவது நன்மை பெற்றால் அதை கல்லில் செதுக்கியது போல நினைவில் வை. அது உன்னை உயர்ந்த மனிதனாக்கும். பிராக்டிக்கல் ஸ்டெப். இன்று ஒரு நாள் மட்டும் யாரிடமும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் 3 பேருக்கு உதவி செய்து பாருங்கள். அந்த நிம்மதி ₹1,00,00,000 சமம். பகுதி 5. ரகசியங்கள். ரகசியத்தின் வலிமை. ஆழமான பாயிண்டுகள். மௌனத்தின் அரசியல். சாணக்கியர் கூறுகிறார், அதிகமாக பேசுபவன் தன் பலவீனத்தை எளிதில் காட்டிவிடுவான். ஒருவன் அமைதியாக இருக்கும்போது எதிரிக்கு அவன் என்ன நினைக்கிறான் திடீர்னு தெரியும். அந்த பயமே உங்களுக்கு பாதி வெற்றியை தரும். திட்டமிடல். தி கோஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் ஒரு தொழிலோ அல்லது ஒரு தேர்வோ எழுதப் போகிறீர்கள் என்றால் அது ரிசல்ட் வரும்போதுதான் உலகிற்கு தெரிய வேண்டும். எச்சரிக்கை. நண்பன் எதிரியாக மாறும்போது நீங்கள் பகிர்ந்த ரகசியங்கள் தான் உங்களை வீழ்த்தும் ஆயுதமாகும். எனவே எல்லைகளை வகுத்துக் கொள்ளுங்கள். பகுதி 6. நேர மேலாண்மை. காலத்தை வெல்லும் வித்தைகள். அந்த ஒரு நொடியின் விலை. ஒரு விபத்தில் தப்பியவனிடம் கேட்டால் தெரியும் ஒரு நொடியின் மதிப்பு. ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்றவனிடம் கேட்டால் தெரியும் மில்லி செகண்டின் மதிப்பு. 2 நிமிடம் விதி. 2 நிமிடம் விதி. ஒரு வேலையை செய்ய 2 நிமிடம் மட்டுமே ஆகும் என்றால் அதை உடனே செய்து முடித்து விடுங்கள். தள்ளி போடாதீர்கள். 80க்கு 20 விதி. பேட்டோ பிரின்சிபிள். உங்கள் 80% வெற்றியை தரும். 20% முக்கியமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மீதி 80% தேவையற்ற அரட்டைகளையும் பொழுதுபோக்குகளையும் வெட்டி எறியுங்கள். பகுதி 7. ஒப்பீடு மற்றும் தன்னம்பிக்கை. உங்களை செதுக்கும் கலை. மூங்கில் மற்றும் பெருஞ்செடியின் கதை. மூங்கில் மரம் வளர 5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் வளர்ந்த பிறகு அது மின்னல் வேகத்தில் உயரும். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து வருத்தப்படாதீர்கள். உங்கள் வளர்ச்சி காலம் growth phase வரும்போது நீங்கள் யாராலும் தொட முடியாத உயரத்தில் இருப்பீர்கள். சுய ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின். உன்னால் உன்னையே கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உலகம் உன்னை அடிமையாக்கிவிடும். காலையில் சரியாக எழுவது முதல் உணவை கட்டுப்படுத்துவது வரை சிறிய விஷயங்களில் உங்களை ஜெயிக்க பழகுங்கள். இறுதி அறைகூவல். மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடுங்கள். ஆனால் அதோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் ஒரு ஒரிஜினல், யாரோ ஒருவரின் டூப்ளிகேட்டாக வாழப் பிறக்கவில்லை. மனதை ஆளும் மகா மந்திரம். சாணக்கியர் காட்டும் 4 பாதைகள். போர்க்களம் போன்ற மனம். நண்பர்களே, வெளியில் இருக்கிற எதிரியை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கான். அவன்தான் உங்க மனம். குழப்பம், பயம், கவலை. இந்த 3 விலங்குகளும் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கா? மத்தவங்க உங்களை அவமானப்படுத்தும் போது ரத்தம் கொதிக்குதா? சாணக்கியர் சொல்றார், மஷானதை அடக்கத் தெரியாதவன் ஆயுதமில்லாத போர் வீரனை போன்றவன். இன்னைக்கு இந்த 20 நிமிஷத்துல சாணக்கியர் காட்டும் 4 மகா மந்திரங்களை நாம பார்க்க போறோம். பகுதி 1. எதிர்பார்ப்புகளை துரத்தல். ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்பு எனும் நஞ்சு. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், எதிர்பார்ப்பு தான் எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர். நாம ஏன் வலிக்கிறோம் தெரியுமா? நாம ஒருத்தருக்கு நல்லது செய்வோம், அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். அவங்க செய்யாதப்ப நம்ம மனம் உடையுது. குட்டி கதை. ஒரு பணக்கார வணிகன் சாணக்கியரிடம் வந்து, ஆச்சாரியா, எங்கிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை என்றான். சாணக்கியர் அவனிடம் ஒரு செடியை காட்டி, நீ இந்த செடிக்கு தண்ணீர் ஊத்துகிறாய், அது உனக்கு உடனே பூ தருகிறதா? இல்லை, அது அதன் கடமையை செய்கிறது. நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்றார். பயிற்சி. கடமையை செய். நீங்க ஒரு உதவி செய்றீங்களா? செஞ்ச அடுத்த நிமிஷம் அதை ஆத்துல போட்ட மாதிரி மறந்துடுங்க. அடிமையாகாதே. மத்தவங்க பாராட்டினாத்தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சா நீங்க அவங்களுக்கு அடிமை. உங்க மகிழ்ச்சிக்கு நீங்களே முதலாளியாயிருங்க. பகுதி 2. ரகசியமே ஆயுதம். த பவர் ஆஃப் சைலன்ஸ். ஏன் ரகசியம் காக்க வேண்டும்? நண்பர்களே, ஒரு ரகசியத்தை வெளியில சொல்றது தற்கொலைக்கு சமம். உங்க அடுத்த நகர்வு என்னன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடியே ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்போம். அங்கதான் நாம தோத்து போறோம். சாணக்கியரின் ராஜதந்திரம். சந்திரகுப்தன் ஒரு முறை கேட்டான்,
குருவே, ஏண்டு நம்ம திட்டங்களை யாரிடையும் சொல்லக்கூடாது? சாணக்கியர் சொன்னார், ரகசியம் கசிந்தால் பலவீனம் வெளியே தெரிந்துவிடும். பலவீனம் தெரிந்தால் எதிரி அங்கேதான் அடிப்பான். ரகசியமாக வைக்க வேண்டியவை நிதி நிலைமை, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லாதீங்க. குடும்ப பிரச்சனைகள் வீதிக்கு வந்தா அது வேடிக்கை பொருளாகிடும். தோல்விகள், உங்க தோல்வியை கண்டு உலகம் கைத்தட்டும், அதை காட்டிக் கொடுக்காதீங்க. பகுதி 3, காலம் உன் கையில். டைம் மேனேஜ்மெண்ட். விலை மதிப்பற்ற நேரம். இழந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா இழந்த நேரத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. சாணக்கியர் சொல்றார், காலத்தை மதிப்பவன் உலகையே ஆழ்வான். நேரத்தை வெல்லும் வழிகள் இப்போதே தொடங்கு, நாளைக்கு செய்வோம்னு சொல்றவன் தோத்து போவான். ஒரு வேலையை ஆரம்பிக்க சிறந்த நேரம் இப்போதே, now. தேவையற்ற சகவாசம். இலக்கு இல்லாத நண்பர்களோட அரட்டை அடிக்காதீங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை திருடுறதுக்கு சமம். முன்னுரிமை, ப்ரையாரிட்டி. இன்னைக்கு என்ன வேலை முக்கியமோ அதை முதல்ல முடிங்க. பகுதி 4, உன்னை நீயே செதுக்கு. நோ கம்பாரிசன். ஒப்பீடு எனும் புற்றுநோய். அவன் என்னை விட அழகா இருக்கான், அவன்கிட்ட பெரிய கார் இருக்கு. இந்த ஒப்பீடு தான் உங்க தன்னம்பிக்கையை அழிக்குது. சாணக்கியர் சொல்றார், சூசுனாமம் பலிதிசானம். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. சிங்கம் கடலில் நீந்த நினைத்தால் தோற்றுவிடும். வெற்றி சூத்திரம், உன் பலத்தை அறி. மத்தவங்க நிழல்ல வாழாதீங்க. உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நேற்றைய நீ. உங்க போட்டி மத்தவங்களோட இல்ல, நேற்றைய உங்களோட தான் இருக்கணும். நேற்றை விட இன்னைக்கு ஒருபடி முன்னேறினா நீங்க வெற்றியாளர் தான். ஏன் வலிக்குது? டார்க் ரியாலிட்டி. நாம ஒருத்தருக்கு நல்லது செய்யும் போது நம்ம ஆழ் மனசுல அவன் நமக்கு திருப்பி செய்வான் அப்படிங்கிற ஒரு சின்ன நரித்தனம் ஒளிஞ்சிருக்கு. அந்த நரித்தனம் தான் ஏமாற்றம் வரும்போது வலியா மாறுது. சாணக்கியரின் அதிரடி பாடம். சாணக்கியர் சொல்றாரு, அதிகமான நேசம் ஆபத்தானது. அழகான பெண்கள், அழகான பூக்கள், அதிகமான அன்பு, இது 3மே உன்னை பலவீனப்படுத்தும். நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது இவன் எனக்கு திருப்பி செய்ய மாட்டான் அப்படிங்கிற தெளிவோட செய்யுங்க. அந்த போர் வீரனின் கதை. ஒரு வீரன் சாணக்கியரிடம் வந்து, ஆச்சாரியா, நான் என் உயிரை கொடுத்து நாட்டை காத்தேன், ஆனால் அரசன் எனக்கு பதவியை தரவில்லை என்று அழுதான். சாணக்கியர் சொன்னார், நீ உன் வீரத்திற்காக போரிடவில்லை, அந்த பதவிக்காக போரிட்டாய். அதனால்தான் இன்றைக்கு அழுது கொண்டு நிற்கிறாய். உன் வீரத்திற்காக போரிட்டிருந்தால் இன்று உன் வாழ் உன் கையில் இருந்திருக்கும், பதவியும் உன்னை தேடி வந்திருக்கும். விதி 1, மௌனம் ஒரு மகா ஆயுதம். சைலன்ஸ் இஸ் பவர். ஏன் வாயை மூடியிருக்க வேண்டும்? நண்பர்களே, முட்டாள்கள் தான் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி கத்துவாங்க. புத்திசாலி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிரிப்பான். உங்க பிளான் என்னன்னு உங்க பொண்டாட்டி, பிள்ளை, நண்பன் யாருக்கும் சொல்லாதீங்க. ரகசியத்தின் அரசியல். சாணக்கியர் தன் சீடன் சந்திரகுப்தனிடம் சொன்னார், உன் எதிரியை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக்கொள், ஆனால் உன்னை பற்றி அவன் எதையும் தெரிந்து கொள்ள விடாதே. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க ஆற்றல், எனர்ஜி உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படுது. அந்த ஆற்றல் தான் உங்களை ஒரு இரும்பு மனிதனா மாத்தும். ரகசிய விதி. நிதி. உங்க பேங்க் பேலன்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. பயம். உங்களுக்கு எதை கண்டால் பயம் என்று தெரிந்தால் எதிரி அங்கேயே குண்டு வைப்பான். பயத்தை மறைத்து வை. விதி 2, காலத்தை கொல்லாதே. கில்தி ப்ரோக்ராஸ்டினேஷன். காலத்தின் கொடூரம். நேரம் ஒரு கூர்மையான கத்தி. அதை சரியா கையாண்டா உலகை வெல்லலாம், தப்பா கையாண்டா உங்களையே காயப்படுத்தும். சாணக்கியர் சொல்றாரு, மரணத்தை தள்ளி போட முடியாது, அதுபோல உன் கடமையையும் தள்ளி போடாதே. அந்த மாணவனின் பாடம். ஒரு மாணவன் சாணக்கியரிடம் வந்து, நாளை முதல் நான் வேதங்களை கற்பேன் என்றான். சாணக்கியர் அவன் தலையில் பலமாக அடித்துச் சொன்னார், நாளை என்பது உனக்கு சொந்தமானதல்ல, இன்று, இப்போது மட்டுமே உன்னுடையது. ஒரு நொடியை வீணடிப்பவன் தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை தற்கொலை செய்து கொள்கிறான். அதிரடி பயிற்சி. ஸ்லீப் ஃபாஸ்ட், வேக் ஃபாஸ்ட். அதிகாலையில் எழுபவன்தான் உலகை ஆள்கிறான். கட் ஆஃப். முன்னேறத் துடிக்காத நண்பர்களை இன்றே பிளாக் செய்யுங்கள். அவர்கள் உங்கள் காலத்தை குடிக்கும் இரத்த காட்டேரிகள். விதி 3, ஒப்பிடாதே. நீயே ஒரு பிரபஞ்சம். தி யூனிக் சோல். ஒப்பீடு ஒரு பலவீனம். அவன் என்னை விட உயரமாக இருக்கிறான், அவன் குரல் நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் பலவீனமானவர்களின் புலம்பல். சாணக்கியர் சொல்றார், கடவுள் ஒருவனை படைக்கும் போது அவனுக்கென்று ஒரு தனி பாதையை வகுக்கிறார். நீ இன்னொருவர் பாதையில் ஓடினால் உனக்கான சிம்மாசனத்தை நீ இழந்து விடுவாய். சந்திரகுப்தனின் கர்வம். சந்திரகுப்தன் ஒரு சாதாரண ஆட்டிடையன். அவன் தன்னை மகா அரசர்களுடன் ஒப்பிட்டிருந்தால் இன்றுக்கு அவன் பெயரே இருந்திருக்காது. அவன் தன்னை செதுக்கினான். உங்களுக்கான சவால். மிரர் சேலஞ்ச். கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல,
என் உழைப்பு என் அடையாளம். ஃபோக்கஸ். மத்தவன் என்ன பெயரான்னு பார்க்கிற நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு பாருங்க. ஆக்ரோஷமான முடிவுரை. நண்பர்களே, இந்த 20 நிமிஷம் உங்க காதுல விழுந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நெருப்பு பொறி. இதை கேட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரி சோம்பேறியா தூங்குனீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எதிர்பார்ப்பை எரியூட்டுங்கள், மௌனத்தை ஆயுதமாக்குங்கள், காலத்தை கட்டுப்படுத்துங்கள், உங்களை நீங்களே செதுக்குங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த சிங்கங்கள் கமெண்டில் நான் ஆள்வேன், ஐ வில் ரூல் என்று பதிவிடுங்கள். குட் திங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வெற்றி சத்தம் உலகெங்கும் கேட்கட்டும். தோல்வியை ரகசியமாக தழுவுங்கள், வெற்றியை பகிரங்கமாக முழங்குங்கள். ஏண்டி